ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எஸ்கே சஞ்சூஸ் ஹோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான கார்த்திகை அப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். செம்ம சாஃப்டாக இருந்துச்சுங்க இந்த அப்பம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 டம்ளர் பச்சரிசியை நல்லா கழுவிட்டு அதில் 1/4 டம்ளர் ரவையை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு மேலாப்பில் இந்த தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த அரிசியை மட்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 டம்ளர் சேர்த்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட ஒரு வாழைப்பழம், நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதோட 2 ஏலக்காய் இதையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு குட்டி குட்டியாக நறுக்கின தேங்காய், 1 டீஸ்பூன் எள்ளு இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து இந்த மாவோடு சேர்த்துட்டு இதை 2 மணி நேரம் ஊற வச்சு சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கார்த்திகை அப்பம் ரெடி.